மணிப்பூர் முதலமைச்சர் பதவியை பிரேன் சிங் ராஜினாமா செய்துள்ளார். வடகிழக்கு மாநிலமான மணிப்பூரில் கடந்த 2 ஆண்டுகளாகவே குக்கி மற்றும் மெய்த்தி சமூகத்தினரிடையே மோதல் நீடித்து வருகிறது. இதில் இரு தரப்பிலும் ஏராளமானோர் இறந்துள்ள நிலையில் வீடுகள் தீக்கிரையாக்கப்பட்டு மிகப்பெரிய அளவில் பொது சொத்துகளும் நாசமாக்கப்பட்டன. பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்து நிர்வாணமாக அழைத்துச் சென்ற சம்பவமும் நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருந்தது. இதற்காக முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரேன் சிங் விலக வேண்டும் என்று கடுமையான வலியுறுத்தல்களும் அளிக்கப்பட்டு வந்தன. இந்நிலையில் ஆளுநரை சந்தித்து ராஜினாமா கடிதத்தை பிரேன் சிங் அளித்துள்ளார். ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என காங்கிரஸ் கட்சி கூறியிருந்த நிலையில் இந்த முடிவை பிரேன் சிங் எடுத்துள்ளார். 60 உறுப்பினர்கள் கொண்ட மணிப்பூர் சட்டப்பேரவையில் 32 உறுப்பினர்களுடன் ஆளுங்கட்சியாக உள்ள பாஜகவுக்கு இரு கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 11 உறுப்பினர்களின் ஆதரவு உள்ளது. காங்கிரசுக்கு 5 உறுப்பினர்களும் என்பிபி கட்சிக்கு 7 உறுப்பினர்களும் உள்ளனர். இவர்கள் தவிர 3 சுயேட்சை உறுப்பினர்களும் குக்கி மக்கள் கூட்டணிக்கு 2 உறுப்பினர்களும் உள்ளனர். இந்த சூழலில் பாஜகவைச் சேர்ந்த குக்கி சமூக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துள்ளதால் அரசுக்கு நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரேன் சிங் விலகிய சில மணி நேரங்களிலேயே மணிப்பூர் சட்டசபை கூட்டத்தொடரை ஆளுநர் ரத்து செய்தார். கட்சிக்குள் பிளவு, ஆட்சிக்கு எதிராக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டுவரப்படும் என காங்கிரஸ் அச்சுறுத்தியது உள்ளிட்டவை பிரேன் சிங் மணிப்பூர் முதலமைச்சர் பதவியிலிருந்து விலக முக்கிய காரணங்களாக அமைந்தன. அவரது பதவி விலகலை உடனடியாக ஏற்றுக்கொண்ட மணிப்பூர் ஆளுநர் அஜய்குமார் பல்லா இன்று நடைபெறவிருந்த சட்டசபை கூட்டத்தொடரை ரத்து செய்து அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். அதில் பேரவையை கூட்ட பிறப்பிக்கப்பட்ட முந்தைய உத்தரவுகள் செல்லாது என்றும் ஆளுநர் அறிவித்துள்ளார். பிரதமர் மோடி உடனடியாக மணிப்பூர் சென்று இயல்பு நிலை திரும்புவதற்கான திட்டம் குறித்து மக்களிடம் விளக்க வேண்டும் என மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தியுள்ளார். மணிப்பூர் முதலமைச்சர் பதவியிலிருந்து பிரேன் சிங் விலகிய நிலையில் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் சுமார் 2 ஆண்டுகளாக பிரேன் சிங் மணிப்பூரில் பிரிவினையை தூண்டியதாக குற்றம் சாட்டியுள்ளார். மணிப்பூரில் வன்முறை, உயிரிழப்பு மற்றும் இந்தியா என்ற எண்ணம் அழிந்த போதிலும் அவர் பதவியில் தொடர பிரதமர் மோடி அனுமதித்ததாகவும் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். தற்போது மாநிலத்தில் அமைதியை மீட்டெடுப்பது மிக முக்கியமானது என குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, பிரதமர் மோடி உடனடியாக மணிப்பூருக்கு சென்று மக்களின் பேச்சை கேட்டு இயல்பு நிலையை திரும்ப கொண்டு வருவதற்கான தனது திட்டத்தை விளக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்.